பாண்டியன் ஸ்டோர் சரியில்லை. அடுத்த வரை பேசல சரவணனும் நம்ம அஞ்சலியும் கோயிலில் பேசிகிட்டு இருக்கிறத ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக நம்ம பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு காட்டுறாங்க. பாக்கியமாக அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னையா இந்த மனுஷன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கட்டின பொண்டாட்டி மாசமாக இருக்கா, அது நேரில் வந்து சொன்னால் அவளை அசிங்கப்படுத்தி பேசுவான். ஆனால் இவன் மட்டும் இப்படி பொண்ணோட ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்த அவளை நம்பி விட்டால் கண்டிப்பாக அவளோட வாழ்க்கையில் அவள் மறுபடியும் சேரவே மாட்டாள். இப்படி தான் 5க்கும் 10க்கும் அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். நான் பட்ட கஷ்டத்தை என் பொண்ணு படக்கூடாது. பணம் காசில் வேணா நான் வசதி கம்மியாக இருக்கலாம், ஆனால் மானசத்தில் அவங்களோட ஒசந்தவ அது மட்டும் கிடையாது. அவங்க பையனை பற்றி அன்றைக்கி என் பொண்ணு தப்பாக பேசினான்றதுக்காக என்னெல்லாம் பேச்சு பேசினாங்க. இன்றைக்கி அவங்க பையன் பண்ணுற கூத்தை அந்த வீட்டிலே போய் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு நேராக பாண்டியனை தேடி போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு மறுபடியும் இங்கே யாரை பிடிச்சி ஜெயிலில் போகிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் என்ன இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் பேசுகிறத மட்டும்தான் சரின்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அஞ்சலியோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே பாண்டியன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் நம்ம தங்கமயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்ல போகிறாங்களா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.